ஆயுத எழுத்துக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேயர்களே. இன்று எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவை போற்றக்கூடிய தினமாக இருக்கக்கூடிய இந்த நாளில் எம்ஜிஆர் அவர்கள் பற்றி ஒரு 3 பக்க அறிக்கையை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வெளியிட, அதில் எம்ஜிஆருக்கும் பிரதமர் மோடிக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்கிறது அப்படின்னு குறிப்பிட்டு அவர் பேச அதிமுகவே இது கோபப்படுத்தி இருக்கிறது. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் இது மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் 2 பேருக்கும் இருக்குது, எப்படி நீங்கள் புரட்சி தலைவரை இன்னொருத்தரோடு ஒப்பிடலாம்னு சொல்லி அவர் காட்டமாக விமர்சித்திருக்கக்கூடியதை பார்க்கின்றோம். ஏற்கனவே அண்ணா அவர்கள் பற்றி பேசும்போது, ஜெயலலிதா அவர்கள் பற்றிய கருத்துக்கள் சொல்லும்போது இது போன்ற மோதல்கள் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் வெடித்ததை பார்த்தோம். அந்த வகையில் தற்போது எம்ஜிஆர் பெயரில் மீண்டும் ஒரு மோதல் வெடித்திருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி. அதை தாண்டி தொடர்ந்து பிரதமர் மோடி அவர்கள் எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் அஞ்சலி செலுத்துவதையும் அவர்களை புகழ்வதையும் ஒரு வழக்கமாகவே கொண்டிருக்கிறார். இப்போ இது என்ன மாதிரியான சமிகைகளை செய்திகளை இரு கட்சிகளும் கொடுக்கின்றன அப்படிங்கிறதையும் நம்ம கேட்போம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணையக்கூடிய விருந்தினர்கள் அரசியல் விமர்சகர் திரு டிடிஎஸ் ரவிச்சந்திரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றனர். அதே போல அரசியல் விமர்சகர் திரு பொங்கலூர் மணிகண்டன் அவர்களும், பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திரு ஜி.கே. நாகராஜ் அவர்களும், அதே போல் முன்னாள் எம்பி திரு கே.சி. பழனிசாமி அவர்களும் இணைகின்றார்கள். அனைவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். திரு கேசிபி, உங்கள்கிட்ட தொடங்கலான்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு பெரிய தலைவரை புகழும்போது இப்போது எம்ஜிஆர் அவர்களை பற்றி இப்போது அண்ணாமலை அவர்கள் கொடுத்த அறிக்கையில் நிறைய அவரை புகழ்ந்து அவரோட நற்குணங்கள் எல்லாம் சொல்லியிருக்காரு. அவர் எப்படி ஏழை மக்களுக்காக வாழ்ந்தார், என்னெல்லாம் செஞ்சார் அப்படின்னு. அப்படி இப்போ இன்றைக்கி காமராஜரை புகழ்ந்து அதிமுகவோ திமுகவோ பேசும்போது அவர் காங்கிரஸ் தலைவர்னு பார்க்கறது இல்லைல்ல, அவரை தனதாக்கி கொள்கிறோம், நாங்களும் காமராஜர் மாதிரி நல்லாட்சி கொடுப்போம்னு சொல்கிறோம். அந்த மாதிரி அவங்களோட லீடரோட அசோசியேட் பண்ணி மோடிக்கும் அந்த நற்குணங்கள் இருக்குன்னு சொல்லிக்கிறதுல என்ன தவறு கண்டீங்க? ஆனால் திரு அண்ணாமலை அவர்கள் இதை சொல்றதுல அவருக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கு. என்ன? அதாவது எம்ஜிஆர் புகழை பாடி எம்ஜிஆர் கட்சியை அபகரிப்பதற்கோ அல்லது அந்த வாக்கு வங்கியை அபகரிப்பதற்கோ அல்லது அந்த கட்சியை துடை தெரிவதற்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆரையே பயன்படுத்த வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறாங்க. நீங்க எம்ஜிஆருடைய புகழை பாடுவதில் தவறில்லை, ஆனால் அந்த புகழ் பாடுவதில் இருக்கிற ஒரு உள் நோக்கம், அந்த உள் நோக்கம் என்பது அதிமுகவினுடைய வாக்கு வங்கியை கைப்பற்ற வேண்டும் என்பதாக அந்த உள்நோக்கம் இருக்கு. இல்ல, இப்ப காமராஜரை பேசுறது எந்த வாக்கு எந்த வகையிலும் மோடி அவர்களை ஒப்பிடவே முடியாது. காமராஜரை பேசாத அரசியல் கட்சி இல்ல தமிழ்நாட்டுல. இப்ப அவரை பேசுறது வாக்கு வங்கிக்காகவா? அவர் ஏதாவது வாக்கு வங்கியை விட்டுட்டு போயிருக்கிறாரு, அதுக்காக பேசுறோமா? இல்ல, அதாவது காமராஜரையோ புரட்சி தலைவர் எம்ஜிஆரையோ புகழ்வதில் நம்ம தவறுன்னு சொல்லல. அந்த புகழ்வதில் ஒரு உள் நோக்கம் இதுல இருக்கு. அண்ணாமலை அவர்கள் தலைவராக வர வேண்டும். ஒரு தலைவரை பத்தி பேசினாலே அந்த தலைவர் அதோட அசோசியேட்டட் வாக்கு வங்கி எல்லாம் சேர்ந்ததுதான் நீங்க பாக்குறீங்கன்னா அது எல்லாருக்கும் பொருந்தும், அதிமுகவுக்கும் பொருந்தும். அதிமுக அது எம்ஜிஆர் உடைய கட்சி. அதான் அதிமுக காமராஜர் பேசுறது இல்லையான்னு கேக்குறேன். அதனால அந்த கட்சி அதான் ரிவர்ஸ்ல கேக்குறேன். அதிமுக காமராஜரை பேசுறது இல்லையா, மற்ற தலைவர்களை பேசுறது இல்லையா? ஆனால் அவரது வாக்கு வங்கிக்கு சொந்தம் கொண்டாடியோ அல்லது ஒரு உள் நோக்கத்தோடு அந்த வாக்கு வங்கியை அபகரிக்க வேண்டும் என்றோ யாரும் காமராஜரை பத்தி பேசுறது இல்லை. இவருக்கு மட்டும் உள்நோக்கம் இருக்கு, எப்படி டிரைவ் பண்றீங்கன்னு கேக்குறேன். இவர் மட்டும் வாக்கு வங்கிக்காக உள்நோக்கத்தோடு பேசல, முடிவுக்கு எப்படி வரீங்க? இல்ல, அவர் இது அண்ணாமலையே சொன்னது தானுங்க. நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்துல அண்ணாமலைங்கிறவர் ஒரு பாஜக கட்சியினுடைய தலைவர். அவர் எப்படி அதிமுகவுக்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு யார் தலைவராக வருவார்னு அண்ணாமலை முடிவு பண்ண முடியும்? அண்ணாமலை அறிவிச்சாரா இல்லையா? அண்ணாமலையினுடைய நடவடிக்கைகள் தான் அது போல ஒரு கண்டனத்துக்கு உரியதாக, இதை ஆட்சேபிக்க வேண்டியதாக அமைந்திருது. அடுத்து அண்ணாமலை சொல்ற மாதிரியே நம்ம எடுத்துக்கிட்டா கூட மோடியும் திரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் ஒரே தட்டில் நம்ம பார்க்க முடியாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சுயம்பாக அவராக ஒரு இயக்கத்தை அதிமுக என்கிற கட்சியை துவக்கி அவர் உயிரோடு இருக்கிற வரை அதை ஆளுகிற கட்சியாக வைத்திருந்தார். அவர் மறைவுக்கு பிறகு இன்றைக்கு 37வது நினைவு தினம். இன்றளவுக்கு அதிமுகவை ஒரு உயிரோட்டமாக வைத்திருப்பது புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய வாக்கு வங்கி மட்டும்தான். ஆனால் திரு மோடி அவர்கள்
பாரதிய ஜனதா கட்சி என்று ஒரு கட்சியில தன்னை இணைத்து கொண்டு அந்த கட்சியால் ஆட்சிக்கு வந்தவர் எம்ஜிஆர். தான் உருவாக்கிய கட்சியை ஆட்சி கட்டிலில் ஏற்றியவர். மறைந்ததற்கு பிறகு 37 ஆண்டுகளுக்கு பிறகும் இன்றைக்கும் அவர் பெயரில் தான் இந்த இயக்கம் விளங்கி கொண்டு இருக்கிறது. அது அடுத்ததாக இத எல் முருகன் அவர்களே கூட இதற்கு முன்பு கடந்த சட்டமன்ற தேர்தல் அப்ப பொன்மன செம்மலின் மறு உருவமோடா மோடி என்றெல்லாம் அவர் ஒரு பாட்டு வீடியோ கேசட்லாம் ரிலீஸ் பண்ணாரு. அது அவர்களுக்கு பெரிய அளவுல பலன் கொடுக்கல. அதே போல கலைஞர் அவர்களே கூட 84ல நான் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய 40 ஆண்டு கால நண்பர், எனக்கு நீங்க வாக்களியுங்கள், அவர் அமெரிக்க மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்காரு, ஒருவேளை எம்ஜிஆர் திரும்பி வந்தால் நான் இந்த ஆட்சி பொறுப்பை அவரிடத்துல நான் ஒப்படைத்து விடுகிறேன் என்று கலைஞர் முயற்சித்தார். எம்ஜிஆருடைய வாக்கு வங்கி என்பது அது அதிமுக என்கிற அவரது கட்சிக்கு. ஏன்னா இன்றைக்கும் அதிமுகவுடைய வாக்கு வங்கி எம்ஜிஆர் தான், வேற யாரும் இல்ல. வேற யாருக்காகவும் யாரும் அதிமுகவுக்கு ஓட்டு போடுறது இல்ல. அப்ப அந்த வாக்கு வங்கி என்றென்றைக்கும் அதிமுக வாக்கு வங்கியாகத்தான் தொடரும். அதை அண்ணாமலை பேசுகிறதனுடைய நோக்கம் அந்த வாக்கு வங்கியை கைப்பற்ற வேண்டும் என்கிற அந்த உள்நோக்கம். அந்த உள்நோக்கம் மட்டும்தான் ஒரு சந்தேகத்துக்கு இடமானதாக, ஆட்சேபகரமானது. அடுத்து எம்ஜிஆர் என்பவர் சாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்டவர், மதவாத அரசியலுக்கு அப்பாற்பட்டவர். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி என்பது ஒரு மதவாத அரசியலை முன்னிறுத்தி இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிற ஒரு கட்சி. அதனால அதை ஏற்றுக்கொள்வது இல்லை. அப்ப அந்த வகையிலும் திரு அண்ணாமலை அவர்களது ஒப்பீடு என்பது தவறாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஓகே, கேட்போம். திரு ஜி.கே. நாகராஜ், நீங்க உள்நோக்கத்தோட எம்ஜிஆர் புகழ்றீங்களா? எப்படியாவது எம்ஜிஆர் புகழ்ந்தா அதிமுக ஓட்டெல்லாம் நமக்கு கொஞ்சம் வந்துரும் அப்படின்ற நோக்கத்துல தான் நீங்க இதை செய்றீங்கன்றார். அனைவருக்கும் வணக்கம் சார். எப்பொழுதும் பாஜக வாக்கு வங்கி அரசியல் செய்வதில்லை. அம்பேத்கர், சர்தார் வல்லபாய் பட்டேல், அதே போல பழங்குடி இனத் தலைவர் பிர்சா முண்டா, இப்படி எந்த வேறுபாடும் இல்லாமல் இந்த சமுதாயத்துக்காக பாடுபட்ட தலைவர்களை எப்பொழுதும் தூக்கி நிறுத்துகின்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் பேசினது சொல்றாங்க, மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னாங்க. நான் சொல்றேன், எம்ஜிஆர் அவர்கள் குன்றின் மீது இட்ட விளக்கு என்றால் எம்ஜிஆர் அவர்கள் மலை மீது இட்ட விளக்கு. நான் இந்தியாவை நீங்க பார்க்கிறப்போ தமிழகத்தினுடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்றால் இந்தியாவின் புரட்சி தலைவர் நரேந்திர மோடி அவர்கள். நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கலாம், எந்த விஷயத்திலும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். எம்ஜிஆர் அவர்கள் என்ன தமிழகத்தில் செய்தார்களோ அதை இந்தியா முழுவதும் எடுத்து சென்ற தலைவர் நரேந்திர மோடி அவர்கள். இல்ல சார், இத நீங்க சொல்லணும். நீங்க அதிமுகவோட தலைவரை எடுத்து அவரும் எங்க தலைவரும் பாருங்க சமம், இவர் தமிழ்நாட்டின் புரட்சி தலைவர், அவர் இந்தியாவின் புரட்சி தலைவர் நீங்க சொல்றீங்கன்னா அதுல உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. இப்படி சொல்லி எம்ஜிஆர் ரசிகர்களை, ரெட்டைலைக்கு வாக்கு போடுறவங்களை, அதிமுக அனுதாபிகளை நீங்க கவர்ந்துடலான்னு பாக்குறீங்கன்றார். நாங்க கொள்கை குறித்து பேசுறோம், வாக்கு வங்கி குறித்து பேசல. ஒரு தலைவரை புகழ்றோம். 3 பக்கம் எங்க தலைவர் எழுதியிருக்காரு. 3 பக்கம் எழுதின விஷயங்கள் புகழ்ச்சி தான். வாக்கு வங்கி அரசியல் எதுவும் நாளைக்கு எலெக்ஷன் வரல, நாளானைக்கு எலெக்ஷன் வரல. எப்பொழுது பிரதமர் அவர்கள் தமிழகம் வந்தாலும் ஒவ்வொரு முறையும் மோடி அவர்களை பற்றி புகழ்ந்து பேசுவார். நான் இன்னும் முடிச்சிடறேன். அதாவது தேசப்பணி மூலமாக ஒரு மீடியா வெளிச்சம் இல்லாத காலங்கள்ல ஒரு முதலமைச்சராக மாறி பிரதமராக இல்ல, இந்த வாக்கு வங்கி மேட்டரை முடிச்சிருவோம். நீங்க எம்ஜிஆர் பத்தி பேசுறதுக்கு நிறைய வச்சிருப்பீங்க. பட் இந்த கேள்விக்கு பதில் நீங்க கடந்த காலங்கள்ல தேர்தல்கள்ல எம்ஜிஆர் ஜெயலலிதா படம் போட்டு பாஜக பிரச்சாரம் செய்திருக்கிறது. இன்னொரு கட்சியோட தலைவரோட படத்தை இப்ப விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வரைக்கும் ஜெயலலிதா படம் போட்டு பிரச்சாரம் பண்றீங்க. அவங்க உங்க கட்சி தலைவர் இல்ல, அவங்க உங்க கூட்டணியில இல்ல, ஆனா அவங்க படம் போட்டு பிரச்சாரம் பண்றீங்க. என்ன நோக்கம்? அம்பேத்கர் எங்க கட்சி தலைவரா? அம்பேத்கர் எங்க கட்சி தலைவர் இல்ல, நாங்க போடலையே. சரி, நான் கேட்கிறேன், அதிமுக ஏன் பெரியார் படத்தை போட்டு ஏன் பெரியாருக்கு போய் இன்னைக்கு அஞ்சலி செலுத்துறாங்க? பெரியார் என்ன அதிமுக தலைவரான்னு கேட்கிறேன் நான். சார், திராவிட இயக்கத்தை தோற்றுவித்தவர்ல சார் பெரியார் தானே சார் எல்லாருக்கும் பிள்ளையார் சொல்லி. பெரியாருக்கு அப்புறம் தான் அண்ணா வராரு, அண்ணால இருந்து தான் எம்ஜிஆர் வராரு, கலைஞர் வராரு. அதிமுக கேளுங்க. இல்ல
எம்ஜிஆருடைய அதிமுக பெரியாருடைய எந்த கொள்கையை எம்ஜிஆர் பின்பற்றார் அப்படி அவங்களுக்கு கேளுங்க. அதிமுக பெரியார் கொள்கையை எம்ஜிஆர் பின்பற்றலையா? என்ன சார் புதுசா சொல்றீங்க? சொல்லுங்க, என்னன்னு சொல்லுங்க. சமூக நீதி அவர் பின்பற்ற, சமூக நீதி அவர் இல்ல, உங்களுக்கு பெரியார்னா கடவுள் மறுப்பு மட்டும்தானா? கோயிலுக்கு போய் சமூக நீதி அவர் பின்பற்றலையா? பெண் விடுதலையை ஏத்துக்கலையா எம்ஜிஆர்? என்ன கொள்கை பெரியார் பின்பற்ற? சரி, என்ன கொள்கைன்னு சொல்லுங்க. பெரியார் கொள்கை சமூக நீதி எம்ஜிஆர் ஏத்துக்கல. பெண் விடுதலை, இடஒதுக்கீடு எம்ஜிஆர் கொண்டு வரல. பெண் விடுதலை எம்ஜிஆர் ஏத்துக்கல. சரி, இதெல்லாம் வந்து பெரியார் கொள்கையா பார்க்க மாட்டீங்க. அது அந்த ஒரு விஷயத்துக்காக கடவுள் மறுப்பு மட்டும்தான். ஒரு விஷயத்துக்காக மட்டும் பெரியார் ஏற்றுக்கொள்ள முடியுமா சார்? நீங்க கடவுள் மறுப்புன்ற ஒரு விஷயத்தை வச்சு பெரியார் நிராகரிக்கிறீங்க விஷயம். கடவுள் மறுப்பு மட்டும் சொல்லி நீங்க வந்து பெரியார் நிராகரிக்கலாம். இல்ல நான் பேசி முடிச்சறேன். பெரியார் என்றால் என்ன ஞாபகம் வரும்? கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற சிலை ஞாபகம் வரும். பெரியார் சிலை ஞாபகம் வரும். உங்களுக்கு அப்படி ஞாபகம் வருது சார்? கடவுள் மறுப்பு முக்கியமான கொள்கை பெரியாரோட கொள்கை. பெரியாரோட கொள்கை. பிராமண எதிர்ப்பு முக்கியமான கொள்கை பெரியார் கொள்கை. சார் உங்களுக்கு அது ரெண்டு தான் சார் ஞாபகம் வருது? இல்ல பெரியாரோட கொள்கைகள் நிறைய இருக்கு. மெயினா இருக்குது. கோயில் நீங்க வீதி வீதிக்கு சிலை நீங்க தான் வச்சிருக்கீங்க சார். வீதி வீதிக்கு சிலை வச்சது அவர் தான் வச்சிருக்காங்க. வீதி வீதிக்கு என்ன சிலை இருக்கிறது? சரி, கடவுளை கும்பிடுவன் காட்டுமிராண்டின்னு சொன்னது பெரியார் தானே? எம்ஜிஆர் சொன்னாரா? நான் தான் கேட்கிறேன் உங்களை. எம்ஜிஆர் சொல்லலையே. அப்புறம் பெரியாரையா நீங்க பின்பற்றுறீங்க? எந்த காரணம்னு சொல்லுங்க. அவங்கள சொல்ல சொல்லுங்க. எந்த காரணத்துக்காக பெரியார் பின்பற்றேன்னு சொல்ல சொல்லுங்க. அப்ப நீங்க பெரியாரை பின்பற்றப்போ அதிமுக, நாங்க ஏன் எம்ஜிஆர் சொல்லக்கூடாது? எவ்வளவோ விஷயங்கள் எங்களோட ஒத்து போகுது. எவ்வளவு விஷயங்கள் எம்ஜிஆர் செய்யறாரு. இன்னும் சொல்றேங்க, மோடி அவர்கள் எப்படி நான் மலை என்று சொன்னா, அவர்கள் சினிமா மீடியால வரலீங்க. ஒரு மக்களோடு மக்களாக சென்று ஒரு சாதாரண பிரஜையாக தேசபக்தனாக மேல பிரதமரா மினிஸ்டர் ஆயிருக்கார். அதே மாதிரி ஊழல் குற்றச்சாட்டு நீங்க திமுக கட்சி எடுத்துக்கங்க, அதிமுக மத்த தலைவர் எடுத்துக்கங்க. ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் மீது இல்ல, எங்கள் மோடி அவர்கள் மீதும் எந்த ஊழல் குற்றச்சாட்டும் இல்லை. இதெல்லாம் கம்பேரிசன். நீங்க சொல்றோம் ஏன் நாங்க புகழ்ந்து பேசுறோம் எம்ஜிஆர். அதே மாதிரி சத்துணவு திட்டம் கொண்டு வந்த எம்ஜிஆர். எங்கள் மோடி அவர்கள் தேசிய கல்விக் கொள்கையில் அதே குழந்தைகளுக்கு சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்கார். இலவச வீடுகளை கொடுத்த எம்ஜிஆர். அதே போல எங்க மோடி அவர்களும் இன்னைக்கு வீடு 4 கோடி பேருக்கு வீடு கட்டி கொடுத்திருக்கார். இப்படி வந்து நீங்க சொல்ல போனா பட்டியலிட்டம் என்றனா கல்வியிலிருந்து தூய்மை பணியிலிருந்து கழிப்பிடங்கள் கட்டி கொடுத்திருந்த அத்தனை திட்டங்களையும் எம்ஜிஆர் அவர்களைப் போலவே மோடி அவர்களும் இந்தியா முழுவதும் நிறைவேற்றியிருக்கிறார் என்று நான் சொல்றேன். அதே போல நான் கேட்கிற அடுத்த கேள்வி, நீங்க சொல்றீங்க அதாவது திமுக இன்னைக்கு இவர் பேசுறாரு, அண்ணா திமுக அவர் ஜெயக்குமார் அவர்கள் பேசுறாரு, தீவிரவாதிகள் குறித்து மதம் குறித்து எல்லாம் பேசுறாங்க. எம்ஜிஆர் இருந்திருந்தா கோவை குண்டு வெடித்த தீவிரவாதிகளை வெளியே விடுங்கள் என்று சொல்லியிருப்பாரா? நிச்சயமாக சொல்லியிருக்க மாட்டார். உறுதியா சொல்லியிருக்க மாட்டார். எந்த மனசாட்சியும் இல்லாம நீங்க அதிமுக இன்னைக்கு சொல்றீங்க 58 பேரை பலி கொண்டு 250 பேரை கொடூரமாக படுகாயப்படுத்திய கோவை குண்டு வெடிப்பு தியாகிகளை நீங்க தியாகிகள் சொல்லி வெளியிடுன்னு சொல்றீங்க. என்ன நியாயம் இது? ஒரு தேச விரோத கும்பலை நீங்க வெளியிட சொல்றீங்க. இது எம்ஜிஆர் செய்வாரா? நீங்களே எம்ஜிஆர் கொள்கையை பின்பற்றல, நாங்க பின்பற்றோம். ஏனென்றால் நல்ல மனிதர், வாக்கு வங்கிக்காக அல்ல. அதனாலதான் எங்க தலைவர் 3 பக்கம் எழுதியிருக்காரு. ஒவ்வொரு பாயிண்டா சொல்றாரு எப்படி எம்ஜிஆர் உயர்ந்தவர்னு சொல்றாரு. முதல்ல ஊழல் குற்றச்சாட்டு இல்லாத ஒரு தலைவருங்க அவரு. எந்த வகையில நீங்க கம்பேர் பண்ண முடியும்? நீங்க இன்னைக்கு இருக்கிற தலைவர்களையும் மற்றவர்களையும். அவருக்கு நிகரான ஒரே தலைவர் நரேந்திர மோடி அவர்கள். அதை மேலன்னு சொல்றேன் நான். அதனால இவங்க அது பேசுவதற்கு அருகதை இல்ல. இவங்க அதிமுகவுக்கு அருகதை கிடையாது மோடி அவர்களை பற்றி பேசுவதற்கு. கேட்போம் சார். திரு பொங்கலூர் மணிகண்டன் அவங்க இன்னும் ஒரு படி மேலே போயிட்டார். திரு நாகராஜ் அவர்கள் எம்ஜிஆர் கொள்கையை உங்களை விட நாங்க தாங்க பின்பற்றுறோம்ட்டார். நீங்க தான் மறந்துட்டீங்க எம்ஜிஆர்ன்ட்டார். நீங்க 1967 இருந்து 20 ஆண்டு காலம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றியவர். 1979 அதாவது எம்ஜிஆருடைய அமைச்சரவை மீது பிப்ரவரி 26ஆம் தேதி நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்த போது ஒரே நாளில் 7 மணி நேரம் பேசியவர். இன்றைக்கு 37 ஆண்டுகளுக்கு பிறகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி பேசுகிறோம் என்று சொன்னால் அவர்தான் உண்மையான மக்கள் தலைவர், மக்களால் நேசிக்கப்பட்டவர். அவரோடு யாரையும் ஒப்பிடவே முடியாது. திரு மோடி அவரோடு அந்த நாட்டில் யாரை ஒப்பிட்டாலும் தவறுதான். எம்ஜிஆர் சாதாரண மனிதர் அல்ல. 3 முறை யாரைய மிகப்பெரிய சக்தியா இருந்தா திரு கருணாநிதிகளை வீழ்த்தி முதலமைச்சராக இருந்தவர். இப்ப அவருக்கு சாதி இல்ல, மதம் இல்ல, மொழி இல்ல, இனம் கூட கிடையாது. தமிழின் பெயரால் ஏமாற்றிக் கொண்டிருக்கிற கூட்டத்தை கூட தமிழ்நாட்டுல எப்படி எம்ஜிஆரோ தேசிய அளவுல மோடிங்கிறார். தமிழ்நாட்டுக்கு எம்ஜிஆர், இந்தியாவுக்கு மோடிங்கிறார். மேடம் ஒண்ணு இல்ல, அப்படிப்பட்ட மோடியும் அவருடைய கட்சியும் வந்து திராவிட கட்சிகளுக்கு மாற்று ஏன் பேசுறீங்க? அப்ப எம்ஜிஆருக்கு ஏது மாற்றுன்னு சொன்னீங்க?
அதாவது எம்ஜிஆருடைய பெயரை இல்ல சொன்னால் ஏன்னா வாக்குகள் கிடைக்குமா ஏன்னா என்கிற எம்ஜிஆர் சமர்ப்பணம் கொள்கையை நீங்க பாஜக வுக்கு விட்டுட்டீங்களா, வந்திருக்குதுங்க. அவங்க இப்ப எம்ஜிஆர் புடிச்சுக்கிட்டாங்களா தான் அப்படின்னு சொல்றாரு அவரு. இல்ல எம்ஜிஆர் தான் ஏத்துக்குறான்னு சொன்னா எம்ஜிஆர் தான் பேச வேண்டிய அவசியமே இல்லையே, எம்ஜிஆர் இல்லாதான் பேசுறோம். அவங்க எம்ஜிஆரை பொறுத்தவரையில் சாதிகளை மதங்களை கடந்து ஒரு மாபெரும் தலைவர். திரு மோடி அப்படி இல்ல, ஒரு மதத்தின் பெயரால் உருவான ஒரு இயக்கம், அந்த இயக்கத்தை மதத்தின் பெயரால் வைத்துக் கொண்டு ஆட்சி பண்றவங்க. அவரோடு எம்ஜிஆர் ஒப்பிடுவது மிக மிக அபத்தமான செயல். ஒருபோதும் இது ஏத்துக்க மாட்டாங்க. அதனால கேசி சொன்ன மாதிரி இது அதிமுக வாக்குகளை வாங்குவதற்கான திட்டம்ங்க. இப்ப நீங்க திரு கருணாநிதி வந்து ஆர்எம்பி அவர்களை பயன்படுத்தி கொண்டு எம்ஜிஆர் கட்சி அமைத்த போது அதை பயன்படுத்தி எம்ஜிஆருடைய புகைப்படத்தை பயன்படுத்தி வாக்கட்டாரு. எம்ஜிஆர் அவர் சொன்ன மாதிரி அமெரிக்காவில் இருக்கும்போது வாக்கட்டாரு. ஆனா யாரும் ஏற்கல. எம்ஜிஆரை பயன்படுத்தி யார் வாக்கு கேட்டாலும் எம்ஜிஆர் தொண்டர்கள் உண்மையிலே ஏற்க மாட்டார்கள். ஏன்னா எம்ஜிஆர் துவங்கி இயக்கம் அதிமுக. சரி, இப்ப இந்த வாரத்துக்கே இயக்கத்தை தாண்டி கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட். இல்ல இந்த வாரத்துக்கே வரும். இல்ல அவங்க வந்து மக்கள் எல்லோருமே அவங்க வந்து இன்றைக்கு வணங்குவதற்கு காரணம் என்ன? இல்ல அவங்க வாக்கு வங்கிக்காக பண்றாங்கன்னு வச்சுக்கோனே. இல்ல அந்த ஆர்குமெண்ட்டை கொஞ்சம் அனலைஸ் பண்ணுவோம், அது சரியா இல்லையான்னு பார்ப்போம். அவங்க வாக்கு வங்கிக்காக பண்றாங்கன்னு நீங்க சொல்றீங்க, எம்ஜிஆர் ஓட்டுகளை இழுக்க பாக்குறாங்கன்னு நீங்க சொல்றீங்க. ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சேர்ந்து சொல்றீங்க. திரு கேசிபியும் சொல்றாரு, நீங்களும் சொல்றீங்க. நாடாளுமன்ற தேர்தல்ல அது ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையான்னு மட்டும் நீங்க சொல்லுங்க. கோயம்புத்தூர்ல அதிமுக வாக்கு என்னாச்சு? கோயம்புத்தூர்ல அதிமுக வாக்கு என்னாச்சு? திருநெல்வேலியில அதிமுக வாக்கு என்னாச்சு? ராமநாதபுரத்துல அதிமுக வாக்கு என்னாச்சு? அப்ப அவங்க கேம்பெயின் உங்க வாக்காளர்கள் அவங்கள நம்பி வாக்களிச்சாங்களா இல்லையா? இல்ல மோடி ராகுல் என்கிற அந்த இரண்டு நபர்களுக்கான தேர்தலாக பார்க்கப்பட்டது உண்மைங்க. இதுல வந்து அதிமுக வாக்கு என்றெல்லாம் நீங்க பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல. நீங்களும் சொன்னீங்க, கேசிபியும் சொன்னாரு, உயிரே போனாலும் எம்ஜிஆர் தொண்டர்கள் வேற எங்கேயும் ஓட்டு போட மாட்டாங்கன்னு. நீங்க அதிமுகவுடைய மொத்த உறுப்பினர் எண்ணிக்கையிலாவது நீங்க ஓட்டு வாங்கிருக்கீங்களா? 1.5 கோடி தொண்டர்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டுருக்காங்களா? இல்ல எம்ஜிஆர் அங்க போயிருக்குன்னு அர்த்தம். எம்ஜிஆர் தொண்டர்கள் அந்த பக்கம் போறாங்கன்னு அர்த்தமாகுது இல்ல? இல்ல அதாவது நீங்க பெரியாருடையோ அம்பேத்கரையோ நீங்க வந்து சிறுமப்படுத்துறதே தவறு. அம்பேத்கர் என்ன வழியோ பெரியார் என்ன வழியோ இல்ல பெரியார் அம்பேத்கர் எம்ஜிஆர். நான் உங்க வாக்கு வங்கி பத்தி கேட்டுட்டு இருக்கேன் சார். இல்ல மேடம் வாக்கு வங்கி எடுத்தீங்க, வாக்கு வங்கி எப்படி நீங்க அதிமுக பண்ற சொல்வீங்க? எங்க போச்சு நீங்க சொல்லுங்க. ராமநாதபுரத்துல அதிமுக ஓட்டு எங்க போச்சு நீங்க சொல்லுங்க. யாருக்கு போச்சு நீங்க சொல்லுங்க. திமுக போச்சா? பிஜேபி போச்சு சொல்வீங்க. திமுக அப்ப திமுக போச்சா? சார் பிஜேபிக்கு போல அப்ப திமுக போட்டாங்களா அதிமுக காரங்க? 2026ல பாருங்க. அத மேடம் ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் பிரிந்த வாக்குகளை வைத்து அது எம்ஜிஆருக்கான வாக்குன்னு சொல்ல முடியாது. நீங்க சொல்ல முடியாது. அதிமுக தொண்டர்கள் நிச்சயமாக மாற்றி வாக்களில. இப்ப எம்ஜிஆர் 17 உறுப்பினர் அதிமுகவில், அப்ப மீது என்ன சொல்லுவீங்க? அது வரல கணக்கு. அதாவது எம்ஜிஆருடைய வாக்கு எம்ஜிஆர் மீது பற்றுள்ள யாருமே பிஜேபிக்கோ மற்றவர்களுக்கோ நிச்சயமாக வாக்களிக்க மாட்டாங்க. கருணாநிதி திமுக இருந்து அதிமுக வந்ததுங்க. சார் நான் சதவீத கணக்கு காட்டி கேக்குறேன். 9% ஒரு அதிமுக வாக்கு, 8% 9% அதிமுக வாங்குற வாக்கு. இல்ல எம்ஜிஆரை பொறுத்தவரையில் மோடி மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இந்தியாவில் யாரோடு ஒப்பிட முடியாது. திரு கேசிபி குறுக்கிட விரும்புறீங்க? இல்ல நீங்க அந்த கேட்ட அந்த வாக்கு வங்கி என்பது இப்ப ஜெயலலிதா அம்மா காலத்துல அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில இருந்தது. அப்ப அதிமுக ஓட்டு பாஜக போச்சா இல்லையா? அது போல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடவடிக்கையில அதிருப்தியாக இருந்த ஓபிஎஸ் பிஜேபியோட சேர்ந்து நிற்கிறார். அவர் போட்டியிடுகிற இடத்துல ஓபிஎஸ்க்காக அது விழுந்த வாக்குகள், பிஜேபிக்காக விழுந்த வாக்குகள் இல்ல. பல பேர் இப்ப நீங்க சொல்ற நயினார் நாகேந்திரனே அதிமுக காரர் தானே. பல இடங்கள்ல அதிமுக காரங்க பிஜேபியோட ஆதரவுல நிலைப்பாட்டுல இருக்கிற இடங்கள்ல கூட்டணி தர்மத்துக்காக அந்த இடங்கள்ல வாக்குகள் வந்து விழுந்திருக்கலாம். சார் கோயம்புத்தூர்ல எப்படி போச்சு? வேலூர்ல எப்படி போச்சு? வேற மதுரையில எப்படி போச்சு? மதுரையில யார் நின்னாங்க? வேலூர்ல ஏசி சண்முக யாரு? மதுரையில யார் நின்னாங்க? வேலூர்ல ஏசி சண்முக யாரு? மதுரையில யார் நின்னாங்க? கோயம்புத்தூர்ல யார் நின்னாங்க? அவர் பாஜகவோட அலையன்ஸ் வச்சிருக்கிறார். அதனால வந்து அந்த ஓட்டு பாஜக உங்களுக்கு வசதியான தொகுதிக்கு மட்டும் பதில் சொல்றீங்க. கோயம்புத்தூர் மதுரைக்கு பதில் சொல்லுங்க. அது எடப்பாடி பழனிசாமியுடைய பலகீனமே ஒழிய பாஜகவினுடைய பலம் அல்ல. பாஜகவை பலப்படுத்துகிறதுல எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை பலகீனப்படுத்துறார். அதுதான் சார் சிம்பிள் கான்செப்ட் சார். கேள்வி அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, திரு நாகராஜ் என்ன சொல்றாரு, நீங்கள் எம்ஜிஆர் கொள்கைகளிலிருந்து வெளியே போறீங்க, அதனால அவங்க அந்த மக்கள் வந்து எங்ககிட்ட வருவாங்கன்ற ஒரு அர்த்தத்தில் சொல்றார்.
அது இதுல நிரூபணமாக தான் நான் கேட்கிறேன். அப்ப நீங்க எம்ஜிஆர் கொள்கையை விட்டு வெளியே போறீங்களான்னு கேட்கிறேன். எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சிக்கு எம்ஜிஆர் விதிகளின்படி நடத்த விடாம அதை அளித்தது யார்? அதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு பின்புலமாக இருந்தது யார்? யார்? பாரதிய ஜனதா கட்சியினுடைய திட்டத்தால தான் அடிப்படை தொண்டர்களால் ஏற்படுத்தப்படுகிற தலைமை பொதுக்குழுவால ஏற்படுத்தப்பட்டது. அதை துணை நின்று ஏற்படுத்தி கொடுத்தது யார்? அப்ப அவர்களது நோக்கம் என்பது அதிமுக வாக்கு வங்கியை சிதைத்து அதுல 2-3 குழுக்களை கூறுகளாக பிரித்து மகாராஷ்டிரால செஞ்ச மாதிரி 1-2 குழுக்களை அவர்களோடு இணைத்து ஆட்சிக்கு வர வேண்டும். இதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நோக்கம். நீங்க உண்மையிலேயே அண்ணாமலையோ திரு மோடி அவர்களோ பாரதிய ஜனதா கட்சியோ நீங்கள் எம்ஜிஆரை மதிப்பதாக இருந்தால் அவர் உருவாக்கிய விதிகளின்படி அதிமுக கட்சிக்கு ஒரு தலைமை தேர்ந்தெடுக்கணும். அதற்கு நீங்கள் உறுதுணையாக நிற்கணும். எம்ஜிஆர் விரும்பியது ஒரு தமிழீழம் அமைய வேண்டும் என்று விரும்பினார். நீங்க அந்த தமிழீழத்தை அமைத்து கொடுக்க வேண்டும். குறைந்தபட்சம் தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு ஒரு பாதுகாப்பையாவது ஏற்படுத்தி கொடுக்கணும். நீங்க எம்ஜிஆர் சத்துணவு போட்டார், நாங்க நாடு பூரா சாப்பாடு போடுறோம். எம்ஜிஆர் முதியோர் பென்ஷன் கொடுத்தார், நாங்க நாடு பூரா கொடுக்கிறோம். எம்ஜிஆர் வீடு கட்டி கொடுத்தார், கொடுக்கிறோங்கிறது அல்ல. நீங்க பெரியாருக்கும் அதிமுகவுக்கு என்ன சம்பந்தம்னா சாவர்கருக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு என்ன சம்பந்தம்? நீங்க அண்ணா திராவிட பாரம்பரியம் அதற்கு வித்திட்டவர் பெரியார். வேற இஷ்யூஸ்க்கு போக வேணாம். நீங்க வாக்கு வங்கி பத்தி பேசுறீங்க, அதனால நான் திருப்பி உங்கள்கிட்ட வந்தேன். நான் மற்றவங்கள்ட்ட போயிட்டு வரேன். திரு டிடிஎஸ் ரவிச்சந்திரன், இந்த முக்கியமான ஒரு ஒப்பீடு வைக்கப்படுகிறது. திரு ஜெயக்குமார் அவர்களும் சொல்றாரு, இப்போ மணிகண்டன் அவர்கள் எல்லாருமே சொன்னாங்க, மதவாதம்ங்கிற பிரச்சனையிலையோ அல்லது ஜாதி ரீதியான பிரச்சனை பிளவுகள் அப்படிங்கிற பிரச்சனையிலையோ எம்ஜிஆரையும் மோடியும் நீங்க ஒப்பிடவே முடியாது. ஒரு மதத்தை பிடித்து கொண்டு தான் பிஜேபி இயங்குது அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. எம்ஜிஆர் அனைவருக்குமானவராக இருந்தார், இன்க்ளூசிவாக இருந்தார். அதில் நீங்கள் வேறுபாடு பார்க்கல? இல்லை. இப்போ அடிப்படையில் எனக்கு 2-3 விஷயம் புரியல கேசிபி ஐயா பேசுனது. நீங்கள் கேட்ட கேள்விக்கும் பதில், இந்த மதவாதம்ங்கிறது நீங்கள் ஒட்டின லேபிள். முடிஞ்சால் பிச்சுட்டு போங்க, இல்லைனா அப்படியே இருக்கட்டும், இல்லைனாலும் நாங்கள் நல்லா இருக்க போகிறோம் அப்படிங்கிறதுல எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்றைக்கி இன்சிடென்ட்லி திருப்பாவையினுடைய 8வது நாள் தூமணி மாடத்து அப்படின்னு இந்த ஆண்டாள் வந்து தூங்குறவங்களெல்லாம் போய் எழுப்பி நல்லா தூங்கிட்டு இருக்கியே, ஆண்டவன் வந்திருக்கான் வர வேண்டாம், 30 நாள் அப்படிதான் எழுப்புவாங்க. இல்லை அதிமுக ஒவ்வொருத்தரும் எழுப்புவாங்க. இங்கே தூங்குறவங்களை எழுப்புற நாள் இன்னைக்கு அதிமுக தூங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையிலேருந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். எம்ஜிஆரையும் மோடியையும் கம்பேர் பண்ணலாமான்னு கேட்டால் கம்பேர் பண்ணக்கூடாது, ஒப்பிடக்கூடாது. ஆனால் அவர் செய்ததை இவர் செய்தார் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தோல்வியை பார்க்காதவர் மோடி. எம்ஜிஆர் கூட தோல்வியை பார்த்ததில்லை என்பதில் ஒரு சாதாரண செட்பேக் தான் அவரை பொறுத்த வரைக்கும். எம்ஜிஆர் கட்சி தொடங்கினார்னு கேசிபி சொல்லக்கூடாது. அவர் ஒரு கட்சியில் இருந்தார், அந்த கட்சியிலிருந்து அவர் வெளியேற்றப்பட்ட பொழுது அவர் வெளில வந்தார். அதே மாதிரி மோடி ஐயா வந்து ஆர்எஸ்எஸ்ல 8 வயசில் போய் சேர்ந்துட்டார். அதற்கு பிறகு சங் பரிவாரில் நிறைய விஷயங்களை செய்து தான் அவர் அந்த பதவிக்கே வந்தார். சும்மா நேராக பர்த் சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு தாத்தாவுடைய பையங்கிறதுனால வந்தது. பிரதமர் மோடி மீது இருப்பது போல ஒரு கோத்ரா குற்றச்சாட்டோ இல்லை இன்னைக்கு பாபர் மசூதி குற்றச்சாட்டு பிஜேபி மேல இருப்பது போலயோ அந்த மாதிரி டைரக்டான மத ரீதியான குற்றச்சாட்டுகள் எம்ஜிஆர் மேல இருக்கா? கோத்ரா குற்றச்சாட்டு அவர் வந்து பேசுவீங்கன்னு சொன்னால் சபர்மதி ரிப்போர்ட்டுங்கிற படம் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்குது. மாலில் மட்டும் ஓடுது, 6:30 மணிக்கும் 10 மணிக்கும் ஓடுது. தயவு செஞ்சு போய் பார்த்துட்டு. நான் அவர் செஞ்சாரா இல்லையான்னு சொல்லல சார், நீதிமன்றம் சொல்லல, அதுதான் நான் சொல்றேன். I am putting my question very clearly. நான் வந்து மோடி கோத்ராவேல வந்து தவறு செய்தாருன்னு நான் இங்க டிக்ளேர் பண்ணல. குற்றச்சாட்டு வெச்சீங்க. நான் வந்து அப்படி ஒரு குற்றச்சாட்டு கூட எம்ஜிஆர் மேல வரலன்னு சொல்றேன். அப்ப நீங்க எப்படி அந்த தலைவர்களை ஒப்பிட முடியும்? குற்றச்சாட்டு மோடியின் மேல் வைக்கப்பட்டதற்கு காரணம் வந்து ஒரு மதவாதம்ங்கிறது வந்து அங்க இஸ்லாத் சகோதரர்கள் அந்த கோத்ரா ஒன்று நடக்குது, சாரி கர்சேவா ஒன்று நடக்குது. ஜெயலலிதா அம்மா தான் இங்க இருந்து செங்கல் அனுப்பிச்சாங்க. அந்த கர்சேவா நடக்கும்போது ஒரு அசம்பாவிதம் நடக்குது, அதுக்கு பின்னாடி ஒரு சம்பவம். அதில் வந்து உண்மை என்னங்கிறது நீதிமன்றமும் பேசியிருக்கு, இந்த திரைப்படமும் பேசியிருக்கு. முடிஞ்சா அங்கே போய் பார்த்துட்டு இல்லைங்க இந்த திரைப்படம் சொல்றது தப்பு, இதில் மோடி தான் தப்பு பண்ணாரு. நீங்க அந்த குற்றச்சாட்டை ஏன் நீங்க வைக்க முடியாதுன்னு சொன்னா மோடி எம்ஜிஆர் மேல தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அது அந்த திராவிட கட்சி, அதுக்கப்புறம் இப்போ இவங்க வந்தாங்க அப்படிங்கிற மொழி கலந்து போயிடுச்சு. இங்கே வந்து பிரிவினைவாதம்ங்கிறத வந்து இவங்க செய்யணும்னு நினைக்கல. ஆனால் கருணாநிதி ஐயா பிரித்து ஆடுறது தான் நல்லதுங்கிறத பல விதத்தில் பண்ணியிருக்கார். அது வேறு விவாதம் நான் பண்ண விரும்பல. ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் மேலே நீங்கள் வந்து அவர் ஊழல் செய்தாரா அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைப்பீங்கன்னா முதல் டைம் அவர் அரசாண்டார் இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் ஊழல் குற்றச்சாட்டை சொல்ல முடியாது.
ஆனால் இரண்டாவது முறை அரசாளும் போது ஊழல் குற்றச்சாட்டுகள் பேசப்பட்டதுங்கிறது பல விஷயம். ஆனால் மோடி மேலே அதையும் நீங்கள் பேச முடியாது. அதாவது எம்ஜிஆர் அவர்களை குற்றம் சொல்வதற்காக நான் இதை சொல்லலை. நீங்கள் ஒப்பிடலாமான்னு கேட்டால் இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஸ்கேலில் வராங்க. எப்படி வராங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாலைகள் எல்லாம் எம்ஜிஆர் சாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் அனைவருக்குமான தலைவராக அறியப்படுறார். அனைத்து இப்படி கூட வச்சுக்கோங்களேன், எல்லா சமூகங்களாலும் எம்ஜிஆர் ஏற்கப்படுகிறார், மோடி ஏற்கப்படுகிறாரா? மோடி அவர்கள் கொண்டு வந்திருக்கிற திட்டங்கள்ல இந்துக்கு இவ்வளவு கொடுத்துட்டாரு, முஸ்லீமுக்கு கொடுக்கவே இல்லை, கிறிஸ்துவர்களுக்கு இவர் கொடுத்துட்டாருன்னு ஏதாவது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக். சிஏஏ ஏன் வந்துச்சு, இப்போ வக்ஃபு மசோதா ஏன் வந்துச்சு, ட்ரிபிள் தலாக் ஏன் வந்துச்சு, ஒரு சமூகம் தொடர்ந்து எதிர்க்கக்கூடிய மசோதாக்களும் பிரச்சனைகளும் வருதா இல்லையா? மூணுத்தையும் பேசுவோமா? ட்ரிபிள் தலாக்கு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் வந்துருதா? யூசிசிங்கிறதும் பிறப்புக்கு எல்லா உயிருக்கும்ங்கிறத வந்துருதா? சிஏஏ பற்றி பேசுனீங்க. சிஏஏங்கிறது ஒரு 32,314 நபர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஆப்கானிஸ்தான்லேருந்து, பாகிஸ்தான்லேருந்தும், பங்களாதேஷ்லேருந்து. ரவிச்சந்திரன், நான் கேட்குறது நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் வந்து சிஏஏ சட்டம் சரியா இல்லையாங்கிறதுக்குள்ளே போகல. இந்த மாதிரி இப்போ இந்த 3 நான் சொன்ன விஷயங்களையும் ஒரு குறிப்பிட்ட இஸ்லாம் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க எதிர்க்கிறாங்கன்றதை ஏத்துக்கிறீங்களா? நான் ஒத்துக்கிறேன். அதுக்கு தான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன். அந்த மாதிரி ஒரு சமூகத்துல ஒரு போலரைஸ் பண்ணக்கூடிய எந்த சட்டங்களே எம்ஜிஆர் வித்தியாசம் வேணா சொல்லட்டுமா? மோடி அந்த மாதிரி எம்ஜிஆர் ஏதாவது சட்டம் கொண்டு வந்தாரா? ஒரு வித்தியாசம் சொல்லிடுறேன். மோடிக்கும் எம்ஜிஆருக்கும் அதுவே உங்களுக்கு பதிலாயிடும். எம்ஜிஆர் கிட்ட ஸ்டிக்கர்லாம் ஒட்ட முடியாது. மோடி கிட்ட முடிஞ்ச அளவுக்கு ஸ்டிக்கர் ஒட்டினீங்க, முதுகில் ஒட்ட ஆரம்பிச்சிட்டீங்க. அவர் அதை பற்றி கவலைப்படாமல் செயல்படுறார். ஆனால் நீங்கள் இன்னொன்று பாருங்கள், இப்போ சமீபத்தில் 2018லேருந்து 2022 வரைக்கும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஓபிசிலையும் எஸ்சிலையும் எஸ்டிலையும் மற்ற கம்யூனிட்டிலையும் எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு போது ஓபிசிலேருந்து 29% வந்திருக்காங்க. அதாவது ஒரு அரசு எந்த விதத்திலும் சாதியோ மதமோ அல்லது இனமோ குலமோ பார்க்காமல் செயல்படுகிறதுங்கிறதுக்கு சில உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். 27 ஆண்டுகளாக குஜராத்தில் ஆட்சி செய்கிறாரு. குஜராத்தில் இருக்கக்கூடிய இலவச திட்டம் என்ன தெரியுமா? வெறும் பெண்களுக்கு ஒரு 12,000 கோடி ப்ரெக்னென்ட் உமன்ட்டு 12,000 ரூபாய் ப்ரெக்னென்ட் உமன்ட்டு கொடுக்குறாங்க. அதே மாதிரி குழந்தை படிக்குதில்ல 9லேருந்து 12, அதுக்கு 50,000 ரூபாய் கொடுப்பாங்க. 2 தான் மக்கள் ஸ்கீமுங்கிறது. மொத்த செலவே 2,000 கோடி தான். நீங்க சொல்ற இது ரெண்டுமே தமிழ்நாட்டிலயும் இருக்கு இல்லைங்க? தமிழ்நாட்டில் இருக்கு, அதை விட அதிகமாக இருக்கு. தமிழ்நாடு செலவு பண்றது 17,640 கோடி இலவச திட்டங்களுக்காக மட்டும்ங்கிறது வேற. நீங்க சொன்ன கர்ப்பிணி பெண்களுக்கான திட்டமும் அங்க 12,000 இங்க 18,000 வரைக்கும் இருக்கு. பிஜேபி 27 ஆண்டுகாலமாக குஜராத்தில் ஜெயிச்சுட்டு இருக்கு இல்லையா? அரசு திட்டம் அப்படின்னு சொன்னா 2 தான். ஒன்று பிரெக்னென்ட் உமன் கொடுக்கறது, இன்னொன்று படிக்கிறதுக்கு கொடுக்கறது. வேற எங்கேயும் நான் உனக்கு சாப்பாடு போடுறேன், அதை கொடுக்குறேன், இந்த திட்டம் கொடுக்குறேன், பஸ்ஸில் ஏற்றி விடுறேன், ட்ரெயின்ல இருந்து இறக்கி விடுறேன், இந்த கதையெல்லாம் எதுவுமே பண்ணாத ஒரு ஆட்சி. எம்ஜிஆர் அவர்களும் சரி, சத்துணவுங்கிறது மட்டும். அதாவது ஒரு தாய் ஆட்சி செய்வதற்கும் ஒரு ஆண் ஆட்சி செய்வதற்குமான வித்தியாசம் தான் எம்ஜிஆர் மோடி ஆட்சி செய்வதற்கும் மற்றவர்கள் ஆட்சி செய்வதற்குமான வித்தியாசம். ஏழைக்கு ஏதாவது பாதிப்பா அந்த இடத்துல நிக்கிறது. இங்க நீங்க சத்துணவு கொடுக்குறேங்கிறீங்களா? அவர் 80 கோடி பேருக்கு இந்தியாவில் 5 கிலோ அரிசின்னு கொடுக்குறேன் அப்படின்னு கொண்டு போகிறது. கழிப்பறையோ அதெல்லாம் நாகராஜ் அவர்கள் உங்களுக்கு சொன்னாங்க. எப்படி ஒரு தாய் ஆட்சி செய்தால் எப்படிலாம் நல்லது நடக்குமோ அதையெல்லாம் எடுத்துட்டு வராங்க. ஆனால் 2-3 விஷயம் அவர் சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, எம்ஜிஆருடைய புகழை பாடி அவர் இறந்ததற்கு பிறகு, ஜெயலலிதா அம்மாவும் இறந்ததற்கு பிறகு எம்ஜிஆர் அவர்களுடைய புகழை பாடி திமுக தான் நிறைய பேரை கடத்திக்கிட்டு போச்சு. அமைச்சர்களாகவும் இன்னைக்கு வைத்திருக்கிறது, தொண்டர்களையும் கடத்திக்கிட்டு போச்சு. அதையெல்லாம் இவங்க எதிர்க்கிறதுக்கு வாயை திறக்க மாட்டாங்க. பங்காளி தானே, இங்க இல்லைன்னா பக்கத்து வீட்டுல இருக்காங்க, இப்ப என்னங்க பிரச்சனை அப்படின்னு விட்டுருவாங்க. ஆனால் பிஜேபிக்கு ஆள் போகுதுன்ன உடனே இவங்களுக்கு ஏன் கடுப்பாயிடும் அப்படின்னா, ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாங்கிறது வடக்குல எங்கேயோ ஒரு நாடு, அந்த நாட்டில் மோடி இருக்காரு, ஆட்சி செய்யறாரு பிரச்சனை. அடிப்படையில் ஒரு பிரச்சனையை எடுத்துக்கிட்டா அதுல தீவிரமா எம்ஜிஆர் எப்படி அப்ரோச் பண்ணுவாரோ. இடஒதுக்கீடை பத்தி பேசும்போது ஒரு தவறான தகவலை சொன்னார். அம்பேத்கர் அவர்கள் சொன்ன எந்த விஷயம், பெரியார் அவர்கள் சொன்ன எந்த விஷயத்தை எம்ஜிஆர் அவர்கள் கடைபிடித்திருக்கார், அதுதான் உங்ககிட்ட கேட்டார். இடஒதுக்கீடுங்கிறதுல இடபிள்யூஎஸ் வரைக்கும் போனவர் எம்ஜிஆர். அதை ஈவே ராமசாமி ஐயா ஒத்துக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ எம்ஜிஆர் அவர்களுக்கு அண்ணாதுரை ஐயா மேல் இருந்த ஈடுபாடை விட யார் மேலேயும் அதிகம் கிடையாது. ஈவே ராமசாமி ஐயா மேல அவருக்கு ஈடுபாடு இருந்ததுங்கிறதோட
அதோட மேட்டர் முடிஞ்சுச்சு. அதை அப்படியே கொணர வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் அவருக்குள்ள கொண்டே வரல. இன்னொன்று நீங்க பேசும்போது சொன்னீங்க சமூக நீதி திட்டம்னு சொன்னீங்க. சமூக நீதிங்கிறது ஒரு களம். அந்த களத்தில் வைக்கின்ற பல திட்டங்கள் தான் நீங்க வந்து ஈவே ராமசாமி ஐயா சொன்னதை செஞ்சீங்களான்னு கேட்கலாம். கொள்கைகள் என்னன்னு கேட்கும்போது அதுல சமூக நீதி சொல்லட்டுமா? இந்த திட்டம் அந்த திட்டம் இல்ல ஒத்துக்கிறேன். சமூக நீதிங்கிறது ஒரு தளம் அமைத்து கொடுக்குறீங்க, யாருக்கும் சமமான ஒரு தளம். அதை தான் நான் உங்களுக்கு சொன்னேன். மோடி அவர்கள் கொண்டு வருவதற்கு நிறைய திட்டங்கள் இருக்கக்கூடும். மோடி அவர்கள் கொண்டு வந்த எந்த திட்டத்திலாவது இன்று வரைக்கும் இன்னாருக்கு கொடுக்கப்பட்டது இன்னாருக்கு மறுதளிக்கப்பட்டது அப்படின்னு எதையாவது நீங்க சுட்டி காட்டினீங்கன்னா அங்க சமூக நீதி வரல நானும் பேசிட்டு போயிடுவேன். ஆனா நீங்க அடிப்படையில தொடர்ந்து தோல்வின்னு பேசணும். ஒரு வரி தான், ஒரே வரியோட முடிச்சிடுறேன். பிஜேபி முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் பேச வேண்டியதே இருக்காது. தோல்வியை சந்திக்காதவர் எம்ஜிஆர். பிஜேபி வந்து ராஜஸ்தான்ல, ஆந்திர பிரதேஷ்ல, சத்தீஸ்கர்ல, ஹரியானால, சிக்கிம்ல, மேகாலயால, மகாராஷ்டிரால எல்லா இடத்திலும் வெற்றி பெறுகின்றது. கடந்த 10 வருஷத்துல எம்ஜிஆர் அவர்களும் அதே தான். அவர் இருக்கிற வரைக்கும் திரு பொங்கலூர் மணிகண்டன், நீங்க மதவாதம் சொன்னீங்க, ஜாதி ரீதியான பிளவுகள் வந்து பிஜேபி ஏற்படுத்துதுன்னு சொன்னீங்க. அதெல்லாம் எங்க செய்யறோம்னு கேட்கிறாரு. எங்களோட எந்த திட்டத்துல அப்படி இருக்கு, நீங்க தான் ஸ்டிக்கர் ஓட்டுறீங்க அப்படிங்கிறார். இல்லைங்க, முதல்ல பாஜக தங்களுடைய தலைவர்களை முன்வைத்து ஆதாயம் தேடாமல் அல்லது விளம்பரப்படுத்திக்காமல் தேர்தல் மக்கள் சந்திக்காமல் இன்னொரு கட்சி தலைவர்களை பற்றி பேசுவது என்ன காரணம் புரிஞ்சுக்கங்க. இப்போ அதிமுக குறித்து கடந்த காலம் உங்களுடைய எண்ணம் என்ன? அது ஊழல் கட்சியும் வச்சுட்டு இருந்தீங்க. ஒரு முறை எம்ஜிஆர் சொன்னீங்க, அடுத்து அம்மாவை சொன்னீங்க. இப்போ எம்ஜிஆர் வந்து பாராட்டுறீங்க, அம்மாவை அடைய பாராட்ட ஆரம்பிச்சிட்டீங்க. அப்ப உங்கள் நோக்கம் என்ன நோக்கம்? ஒரே முடிவில் இருங்க, அதிமுக மோசமான கட்சியில மோசமான கட்சின்னு பேசுங்க. ஆனா இதே அமித்ஷா அவர்கள் சென்னைக்கு அதிமுக கூட்டணி அம்மா இருக்கிற போதே வந்து ஒட்டுமொத்தமா ஊழல் கட்சியும் பேசினாரு. அதுக்கு பிறகு அம்மா மறைக்கு பேர் பாராட்டினாருங்க. எம்ஜிஆரையும் குறை சொன்னாங்க. இன்னைக்கு எம்ஜிஆரை பாராட்டுறாங்க. காரணம் என்ன? அதிமுக வாக்கு வங்கியை சிதைக்கிற நோக்கம் தான் உண்மையிலேயே. அப்படின்னு கேசி சொன்னாருங்க. இப்போ திரு ஓபிஎஸ் வைத்து இப்ப ஈரோடு கிழக்கில் அதிமுக நிக்க வேண்டாம், பாஜக நிக்கன்னு சொன்னாரு. இப்போ அதே மாதிரி ஓபிஎஸ் வைத்துக் கொண்டு அண்ணாமலை அதிமுக அழிப்பான்னு சொன்னாரு. ஓபிஎஸ் பயன்படுத்தி பாஜக வந்து அதிமுகவை அழிக்க முயற்சிதுங்க. இதையெல்லாம் விட்டு போட்டு நீங்க எடப்பாடியார் சொன்ன எப்படி யோசிச்சு பாருங்க. எடப்பாடியார் தான் அதிமுகவை பாதுகாத்துக்காருங்க. நீங்க ஓபிஎஸ் குறை சொல்லுங்க, எடப்பாடி குறை சொல்றது மிகப்பெரிய தவறு. இப்ப நீங்க பாஜகவுக்கு வாக்கு வங்கி எப்படி வருதுன்னு பாருங்க. இப்போ தன்னுடைய சொந்த பலத்துல வாக்கு வங்கியே இல்ல, மற்ற கட்சியை சிதைத்து மற்ற கட்சி வாக்குகளை அள்ளி அதன் மூலமாக ஆதாயம் பெறுகிற முயற்சியோடைய தானாக கட்சி அல்ல, தன் கொள்கையை சொல்லி தன் தலைவர்களை சொல்லி பாஜக எங்கேயும் வளர்ந்தே இல்லை. அதே மாதிரி தமிழ்நாட்டிலும் நடக்குமாக நிச்சயம் நடக்காதுங்க. இப்ப பெரியார் பத்தி சொன்னீங்க. பெரியாரை பொறுத்தவரையில் எம்ஜிஆருடைய ஆத்மாத்மா தலைவர் தான். அண்ணா அப்படித்தான். நீங்க கடவுள் மறுப்பு ஒன்றை மட்டும் வச்சுக்கிட்டு பெரியார் மோசப்படாதுங்க. மற்ற விஷயங்கள்ல பெரியார் மாதிரி ஒரு மிகச்சிறந்த தலைவர், மிகச்சிறந்த புரட்சிகரமான ஒரு சீர்திருத்தவாதி இந்த நாட்டிலே இல்ல. பெரியார் எப்படியோ அம்பேத்கர் எப்படியோ அவர்கள் வழியில் சரியாக நடைபெற்றவர் எம்ஜிஆர். அவர் தன்னுடைய ஆட்சியில கட்சியில அண்ணன் அம்பேத்கர் தந்தை பெரியாருடைய வழியை பின்பற்றி நடைமுறைப்படுத்தியவர் தான். இந்த மாதிரி பாஜக செய்யுங்களா? பாஜக ஒன்றே மதத்தை தாண்டி எதையும் பேசுறாங்க. மத துவேஷத்தை தாண்டி பாஜக பேசியதே இல்லை. ஆனால் என்றைக்கும் அதிமுக சாதி ரீதியாகவோ மத ரீதியாகவோ செயல்படுறதும் இல்லை. அதனால தயவு செய்து எம்ஜிஆருடைய பெயரை கெடுக்க முயற்சியை பாஜக செய்யக்கூடாது. அப்படி செய்தால் அதற்கான விளைவை அதிமுக பாஜகவுக்கு வரக்கூடிய தேர்தலில் அளிக்குங்க. ஓகே, திரு நாகராஜ், நீங்க முடிவெடுங்கன்றார். அதிமுக நல்ல கட்சியா கெட்ட கட்சியான்னு முடிவெடுங்கன்றார். ஒரு நாள் அதிமுக ஊழல் கட்சின்றீங்க, ஏடிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிடுவோன்றீங்க, இன்னொரு நாள் அவங்க தலைவரையே புகழுவோன்றீங்க. முதல்ல அதுல கிளியருக்கு வாங்க நீங்க அப்படின்றார். இல்ல, நண்பர் ரவீந்திரன் அவர்கள் சொன்னாங்க, தோல்வியே காணாத தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் 3 முறை முதலமைச்சர், 3 முறை இப்பொழுது பிரதமராக தொடர்ந்து கொண்டிருக்கிறார். ஆனா திமுக எம்ஜிஆர் மறைவுக்கு பின்புதான் திமுக ஒரு சார்பு அரசியலை கையில் எடுத்தாங்க, இலவச அரசியலை கையில் எடுத்தாங்க, ஏமாற்று அரசியலை கையில் எடுத்தாங்க, பிரிவினைவாத அரசியலை கையில் எடுத்தாங்க, மொழி அரசியலை கையில் எடுத்தாங்க, இன அரசியலை கையில் எடுத்தாங்க, தாஜா அரசியலை கையில் எடுத்தாங்க, பாலின அரசியலை கையில் எடுத்தாங்க, வெறுப்பு அரசியலை கையில் எடுத்தாங்க. இத்தனை அரசியலையும் அவங்க கையில் எடுத்ததுக்கு அப்புறம் அதற்கு இணையாக அதிமுக தன்னை வளர்த்துக்கொள்ள நினைக்கிறது. அந்த போட்டியில இவங்க போட்டியிடுறதா இன்னைக்கு மதங்கிற வார்த்தையை பேசுறாங்க. எம்ஜிஆர் இருந்த வரைக்கும் இவ்வளவு எல்லாம் பேசப்படல. நீங்க முதல்ல அதிமுக நல்ல கட்சியா கெட்ட கட்சியா முடிவெடுத்துருங்க. முதல்ல அதுக்கு ஒரு கிளாரிட்டிக்கு வந்துருங்க. பாருங்க, நாங்க இன்னைக்கு எம்ஜிஆர் பத்தி பேசிட்டு இருக்கோம்ங்க. எம்ஜிஆர் அதிமுக தோற்று விட்டவர் தானே. அதுல நான் சொல்றேன், அதிமுக தலைவர் அதுல கூட சந்தேகம் இருக்கா? பேசுறோம் அப்படின்னா
இல்லைங்க, அதிமுக தலைவரா இருந்தானுங்க. மறைந்த தலைவர் எப்படி நீங்க அதிமுக தலைவர்னு சொல்ல முடியும்? ஒரு மறைந்த தலைவர் அவரு, பெரியார் ஒரு மறைந்த தலைவர். நீங்க எப்படி அவர் திமுகவை தோற்றுவித்தவர், திராவிட கழகத்தை தோற்றுவித்தவர்? இந்திரா காந்தி மறைஞ்சிட்டாங்க, இந்திரா காந்தி மறைஞ்சிட்டாங்க, அவங்க பிஜேபி தலைவர் ஆயிருவாங்களா? இல்ல, நீங்க சொல்ற உங்க வாதத்துக்கே வரேன். நீங்க பெரியார் அவர்கள் மத அரசியலை கையில் எடுக்கலையா, சாதி குறித்து அவர் பேசலையா, இதெல்லாம் இருக்கு சார். நான் கேட்ட கேள்வி வேற சார். நாங்க அம்பேத்கரையும் பேசுறோம். அதாங்க இல்ல, கோச்சுக்கறாங்க. நான் வேற கேள்வி கேட்டிட்டு இருக்கேன், நீங்க வேற பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. முண்டாவை பேசுறோம். நான் கேக்குறது திரு மணிகண்டன் அவர்கள் கேட்டது அதிமுக ஊழல் கட்சின்னு நீங்க சொல்லிருக்கீங்க. ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கும்போது சொல்லிருக்கீங்க. இப்போ திடீர்னு அதே ஜெயலலிதாவை புகழுறீங்க, அதே எம்ஜிஆரை புகழுறீங்க. என்ன கணக்குன்னு கேட்கிறார் அவர். இல்லைங்க, அவங்களுக்கு தான் பயம்ங்க. பாஜக எதை பேசினாலும் பயத்தோட பாக்குறாங்க. இப்ப ரெண்டு பேருமே, திமுகவும் சரி அதிமுகவும் சரி, பாஜகவை பயத்தோடு பாக்குற காரணம் என்னன்னா, நாங்க எது பேசினாலும் அதில் குற்றம் குறை கண்டுபிடிச்சு வளர்கிறது பாஜக வளர்கிற பயம் அவருக்கு வெளிப்படையா இருக்குது. அதுதான் காரணம், வேற ஒன்றும் இல்ல. பாஜக எதை பேசினாலும் குற்றம் கண்டுபிடிக்கிறது. நாங்க நியாயமா பொதுவா இந்தியா முழுவதும் பேசுறதுதான் பேசுறோம். எந்த தலைவர் நாட்டுக்கு நன்மை செய்தாரோ அதை பேசுறோம், தவறு செய்தாலும் சுட்டி காமிக்கிறோம். ஜெயலலிதா அம்மையார் தவறு செய்திருக்காங்கன்னு அன்னைக்கு சொன்னாங்க, தலைவர் அவங்க சொன்னாங்க. எம்ஜிஆர் அவர்கள், நான் தான் சொன்ன முன்னாடி, ஊழல் குற்றச்சாட்டு இல்லாத ஒரு தலைவராக எம்ஜிஆர் இருந்தார், அதையும் சொன்னோம். நாங்க வெளிப்படையா இது உண்மையோ தவறோ சொல்றோம். பெரியார் குறித்தும் பேசுறோம், பெரியார் செய்த நன்மைகள் குறித்தும் பேசுறோம், தீமைகள் குறித்தும் பேசுறோம். நாங்க வாக்கு வங்கி அரசியல் செய்யலங்கிறோம். நீங்க தலைவரை பத்தி பேசினாவே உங்களுக்கு பயம் தான். நாங்க என்ன செய்ய முடியும்? நீங்க அப்படி பயந்துக்கிறீங்க. நீங்க நேர்மையா இருந்தா, மக்களுக்கு நியாயத்தை செஞ்சா, மக்களுடைய நல்ல அரசியல் நீங்க பண்ணினா, சமூக அரசியல் 75 ஆண்டு காலம் நீங்க ரெண்டு பேரும் மாறி மாறி ஆட்சி செய்திருக்கிறீங்க. மக்கள் உங்களை விரும்பி இருந்தா நீங்க ஏன் பாஜக பயந்துக்கிறீங்க? என்ன அச்சம் உங்களுக்கு பாஜகவை பார்த்து? ஒரு நல்ல விஷயம் பேசுறப்ப நீங்க ஆமா ஆமா எங்க தலைவர் நல்லவர்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. அப்புறம் என்ன அச்சம்? என்ன அச்சம்னு கேட்டா, உங்களுக்கு உங்கள் தலைவர் செய்த நல்ல விஷயங்களை சொல்லி நாங்கள் வளர்ந்து விடக்கூடாதுன்னு பயம் உங்களுக்கு. நான் உங்க தலைவரை மட்டும் சொல்லல, அம்பேத்கரை பற்றியும் சொல்கிறோம், பிர்சா முண்டா அவர்களை பற்றியும் சொல்றோம், காமராஜரை பற்றியும் பேசுகிறோம், எல்லாரையும் பேசுறோம். 75 ஆம் ஆண்டு சுதந்திர தின விழாவில் தமிழகத்தில் இருக்கிற அத்தனை தலைவர்களையும் நாங்கள் முன்னோக்கி எடுத்தோம். மருது வீரரை பத்தி சொல்றோம், வீரபாண்டியரை பத்தி சொல்றோம், தீரன் சின்னமலையை பத்தி சொல்றோம். எல்லா தலைவர்களையும் எடுத்துட்டு போறோம். நீங்க உங்க கண் பார்வை அப்படி, உங்களுடைய பார்வை தவறாக இருக்கிறது. ஓகே, கேப்போம். திரு கேசிபி பயமா? அவரு திரு நாகராஜ் வர அண்ணாமலை மாதிரியே பேசுறாரு. கடைசியா கூட்டி கழிச்சு பார்த்தா என்ன சொன்னாருன்னே தெரியாத அளவுக்கு பேசுறாரு. நீங்க அண்ணாமலை வருவதற்கு முன், அண்ணாமலை வந்ததற்கு பின் அப்படின்னு எடுத்து பாருங்க. அண்ணாமலைக்கு அப்புறம்தான் இது போன்ற குற்றச்சாட்டுகள் வருதே ஒழிய, அண்ணாமலைக்கு முன்னால இது போன்ற குற்றச்சாட்டுகள் பெரிய அளவில் உங்க பிரச்சனை பிஜேபியா அண்ணாமலையா? நீங்க உங்க பிரச்சனை பிஜேபியா? இல்ல, இப்ப பிஜேபி வளருது, பிஜேபி தவறு செய்துன்ற பிரச்சனையா, அண்ணாமலை வந்தது பிரச்சனையா? இல்ல, அதாவது நீங்க பிஜேபி வளருங்க, வளராம போங்க, அது எங்க பிரச்சனையே இல்ல. சரி, அப்ப அண்ணாமலை தான் பிரச்சனை. புரட்சி தலைவர் எம்ஜிஆரை அல்ல, புரட்சி தலைவர் எம்ஜிஆரை மோடி அவர்களோடு நீங்கள் ஒப்பிட்டு எங்க கட்சி தலைவரை, அதாவது எம்ஜிஆர் கட்சியை, அதனுடைய வாக்கு வங்கியை சிதறடிப்பதற்கு எம்ஜிஆரையே பயன்படுத்துறீங்க பாருங்க. அதைத்தான் நாங்க ஆட்சேபிக்கிறோம். ஒட்டுமொத்த இந்தியாவே கொந்தளிக்குது. நீங்க நாடாளுமன்றத்தை நடத்த முடியாம போறீங்க. அதுதான் நீங்க அம்பேத்கரை போற்றி புகழ்வது. எடுத்துக்கோங்க. அவர் என்ன கேக்குறாரு? இல்ல சார், அவங்க தான் சார், உங்க வாதம் ஏற்கப்படுகிறது. அவங்க எம்ஜிஆரையே பயன்படுத்தி அவங்க அதிமுக வாக்கு இழுக்க பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. திரு நாகராஜ் என்ன சொல்றாரு? அந்த வாக்கு தான் உங்களை விட்டு போகாது இல்ல, நீங்க தான் நல்லா இருக்கிறீங்கல்ல, அப்புறம் ஏன் பயப்படுறீங்கன்னு கேக்குறாரு. ஏங்க, எங்களது எல்லைக்குள் நீங்க நுழையிற பொழுது இது எங்க எல்லைக்குள்ள வராதீங்கன்னு சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமைங்க. நாங்க எல்லைக்குள்ள நுழைவோம், இங்கிருந்து எதையும் நாங்க களவாடிட்டு போயிட மாட்டோம். இதெல்லாம் நீங்க உத்தரவாதம் கொடுக்கலாம். ஆனா நீங்க எங்க எல்லைக்குள்ள வராதீங்க, இது எங்க கட்சி, இந்த கட்சி எம்ஜிஆருடைய கட்சி, அந்த எல்லைக்குள்ள நீங்க நுழையாதீங்க என்று சொல்லுகிற தார்மீக பொறுப்பும் உரிமையும் எங்கள்கிட்ட இருக்கு. நீங்க அதே மாதிரி பெரியாரை பத்தி நீங்க சொன்னீங்க. நீங்க ஒரு
ரவி சொன்னாரு இடபிள்யூஎஸ் அதை கூட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பரிச்சாயத்தமாக முயற்சி செய்து பார்த்தார். பெரியார் கொள்கைகள் இருந்து அண்ணா கொள்கைகள் இருந்து அதையும் தாண்டி முன்னேறிய சமுதாயத்தின் மீது வெறுப்பு இருக்கக்கூடாது, அவர்களையும் அனுசரித்து அவர்களது தேவைகளையும் நாம் முடிந்தால் பூர்த்தி செய்ய முடியுமா என்று முயற்சிக்கிற ஒப்பற்ற தலைவராக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருந்தார். நீங்க அதுல போற்றணும். இல்ல அதே மோடி செஞ்சா தப்புன்றீங்களே, உடன்படல, அதே மோடி செஞ்சா தப்புன்றீங்களே, அதனால அதிலிருந்து இருந்து அவர் பின்வாங்கினார். ஆனால் மோடி இன்னைக்கு செஞ்சிருக்காரு, அதை ஏத்துக்கிறீங்களா இல்லையா? இப்ப நீங்க அவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முழுமையாக முன்னெடுப்பது என்பது மதவாத அரசியல். நீங்க திடீர்னு மதவாதத்துக்கு போறீங்க. நீங்க மதவாதம் பத்தி பேசுங்க, உங்களுக்கு 2 minutes தனியா டைம் தரேன், நீங்க மதவாதம் பத்தி ஃபுல்லா பேசுங்க. நான் கேட்ட கேள்வி இடபிள்யூஎஸ் பத்தி நீங்க ஒரு விளக்கம் கொடுத்தீங்கல்ல, எம்ஜிஆர் ஏன் அதை கொண்டு வந்தாருன்னு ஒரு விளக்கம் கொடுத்தீங்கல்ல, அந்த விளக்கம் மோடிக்கு பொருந்தாதான் கேட்கிறேன். மோடி செய்யும் போது எதிர்க்கிறீங்க, எம்ஜிஆர் கொண்டு வந்தா சரின்றீங்க. இல்ல அப்படி இல்ல, நான் சொன்ன கான்டெக்ஸ்ட் எம்ஜிஆர் அனைத்து தரப்பு மக்களுக்கானவராக இருந்தார். அதுதான் சார் இடபிள்யூஎஸ் என்பது. சரி, அதே ஆங்கிள்ல மோடி செய்ய கூடாதான்னு கேக்குறேன் சார். அவங்க செய்யற விஷயம் ஒண்ணுதான் சார். எல்லா தரப்பு மக்களையும் அனுசரிப்பவராக இல்லை. ஓ, அப்படி சொல்றீங்க. அவர் இந்துத்துவா என்கிற அந்த சித்தாந்தத்தை மட்டுமே முன்னெடுக்கிறார். சார், இடபிள்யூஎஸ்ல இந்துத்துவா வராது. அதுதான் அவங்க மீது இருக்கிற இடபிள்யூஎஸ்ல இல்ல. நீங்க நான் அதான் சொல்லிட்டேன், நீங்க இந்துத்துவா தனியா சொல்லுங்க, அதுக்கு 2 minutes தனியா வச்சுக்கோ. இடபிள்யூஎஸ் பிரச்சனையை முதல்ல முடிச்சிருவோம். இடபிள்யூஎஸ்ல இந்துத்துவா கிடையாது, இது இடஒதுக்கீடு. இதே பொருளாதார ரீதியில் முன்னேறிய வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு கொடுக்கலான்னு எம்ஜிஆர் முயற்சித்தார். அது நீங்க என்ன சொல்றீங்க, அவங்களுக்கும் நம்ம உதவ முடியுமான்னு பாக்குறாரு பாரு எங்க தலைவன், சூப்பர்னு சொல்றீங்க. ஆனா அது மோடி முயற்சித்தால் அது தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளவில்லை, அதற்கு எதிராக இருக்கிறார்கள் என்கிற காரணத்தினால அதை டிராப் பண்ணிட்டாரு. அவர் அதை செயல்படுத்தல. அப்ப அவர் பரிச்சாயத்தமாக முயற்சித்து செயல்படுத்த கூடாது, இது தமிழகத்துக்கு ஒத்து வராது என்று ஒதுக்கியதை நீங்க இன்றைக்கு செய்வது எப்படி? நம்ம 2 பேரும் ஒரே செயலை செய்யறாங்க எடுத்துக்க முடியும். ஒன்று. இரண்டாவது, அவர் செய்த இன்னைக்கு திருப்பதி கோயில் அன்னதானம் போடுறாங்க. அந்த அன்னதானமே கூட திரு என்.டி. ராமராவ் அவர்கள் புரட்சி தலைவரை பார்க்கறதுக்கு ராமாவரம் தோட்டத்துக்கு வந்தார். அங்க 24 மணி நேரமும் எல்லோருக்கும் சாப்பாடு போடுறாங்க. அதை பார்த்துட்டு தான் திருப்பதியில் அன்னதானத்தையே என்டிஆர் அவர்கள் துவக்கினார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் செய்த நல்ல விஷயங்களை அரசாங்கத்தில் நீங்க செய்யுங்க, அதுல எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. ஆனால் எம்ஜிஆர் கட்சியை அழிப்பதற்கு எம்ஜிஆரையே நீங்கள் பயன்படுத்த நினைப்பது, அது திரு அண்ணாமலை அவர்கள் தலைவராக பொறுப்பேற்றதற்கு பிறகு, நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுகவுக்கு யார் தலைவர் என்று அவர் நிர்ணயித்து பேசுகிறார் பாருங்க, அதை எந்த அதிமுக தொண்டரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஓகே ஓகே, ஃபேர் எனஃப். கேட்போம் திரு ரவிச்சந்திரன், நிறைவான கருத்துக்கள். குழந்தைகிட்ட இருந்து பொம்மையை பிடிங்கினா அது எப்படி அழுவுமோ அந்த மாதிரி அதிமுக கிட்ட இருந்து ஏதோ எம்ஜிஆரை பிடிங்கிட்டு போயிட முடியும்னு நினைக்கிறாங்க. எம்ஜிஆர் ஒரு கட்சியின் தலைவர், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கட்சியை தோற்றுவிக்கிறதுக்கு கூட பெரிய காரணங்கள் இருக்குது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவர் ஒரு இந்திய தலைவர்களை போற்றுவது தான் பிஜேபி என்றைக்குமே பண்ணியிருக்கு. அது வல்லபாய் பட்டேலாக இருக்கட்டும், நரசிம்மராவுடைய புகழை பேசுவதாக இருக்கட்டும், எம்ஜிஆர் அவர்களை பேசுவதாக இருக்கட்டும், வாக்கு வங்கி அரசியலுக்குள்ளே தன்னை கொண்டு போய்க்கவே இல்லை. ஜெயலலிதா அம்மாவை கிராதகி, சர்வாதிகாரி அப்படின்லாம் பேசிட்டு இன்றைக்கி அம்மையார்னு பேசுகிற அந்த வேலையை பண்ணதே இல்லை. எம்ஜிஆர் என்றைக்காவது ஒரு குள்ளா அணிந்தோ அல்லது சிலுவை அணிந்து கொண்டோ தன்னை காட்டிக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை அவருக்கு வந்ததே இல்லை. இன்ஃபேக்ட் கிறிஸ்துவராக ஒரு படத்தில், ஜீசஸ் கிரைஸ்டாக ஒரு படத்தில் நடித்தார், அதை கூட பாதியில் நிறுத்திட்டார். மோடி அதே மாதிரியே தனக்கு இந்த ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன், நீல கலர் சட்டு போட்டு வர்றது, இந்த வேலையெல்லாம் அவர் என்றைக்குமே பண்ணதில்லை. ஏன்னா நானாக இருப்பதற்காகத்தான் என்னை மக்கள் ஏற்றுக்கொள்வாங்களே ஒழிய நடிப்பதற்காக இல்லைங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. பெரியாரை கேளுங்கள்னு கருணாநிதி ஐயா தொடர்ந்து ஈவே ராமசாமி ஐயாவை கேலி செய்துன்னா நான் அப்போ இருந்த உண்மையான நிலைமையை வைத்துக்கொண்டு அவர் எழுதின போது எம்ஜிஆர் அவரிடமிருந்து ஒரு எதிர்ப்பு கூட அது சார்ந்து வந்ததே இல்லை. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அண்ணாதுரை, அதற்கு பிறகு தான் எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும். இதெல்லாம் 50+ இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஓபிஎஸ்ஐ வைத்துக்கொண்டு நீங்கள் வென்றீர்கள்ங்கிறது தான் கேசிபி ஐயா சொன்ன குற்றச்சாட்டு. அப்படின்னா நான் கோயம்புத்தூரில் வெற்றி பெற்றிருந்திருக்கணும், நீங்கள் பொள்ளாச்சியில் தோக்காமல் இருந்திருக்கணும்.
இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று நடந்திருக்கணும். உதாரணத்துக்கு 2019 நீங்கள் அதிமுக கூட்டணி வாங்கிய வாக்குகளும் 2024 பிஜேபியும் அதிமுகவும் தனித்தனியாக வாக்குகள் வாங்கினதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2019 கூட்டணி வாங்கிய வாக்குகளில் ஒரு அசம்பிளிலையும் பிரதானமாக அதில் வந்து ஒன்றா 100% பிஜேபி வாங்கியிருக்கு, இல்லை 80%, இல்லைன்னா 70%. காரணம் 2019 உங்களுக்கு தெரியும் வாக்கு வந்து ரொம்ப பெரிய கேப் இருந்தது. விக்டரி மார்ஜின் வந்து 4 லட்சம் 3 லட்சம்னு இருந்து 2024 அது குறைந்திருந்தது. அப்போ உங்கள் வாக்கு இங்கே வர்றது அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். விக்கிரவாண்டியில் நீங்கள் தேர்தலில் நிற்கலை. அப்போ அந்த 80,000 பேர் 2024 உங்களுக்கு ஓட்டு போட்டாங்களா, அவங்களாம் என்ன பண்ணியிருக்கணும்? ஒழுக்கமாக ஜபம் பண்ணியிருந்திருக்கணும் அல்லது தியானம் பண்ணியிருந்திருக்கணும். ஏன் வந்து 20,000 வாக்கு பிஎம்கேக்கும் 2,000 வாக்கு நாம் தமிழருக்கும் கிட்டத்தட்ட 40,000 வாக்கு திமுகவுக்கும் போச்சு அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு தேர்தலில் நிற்காமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நாளைக்கே ஈரோடு கிடைக்கல, நீங்கள் தேர்தலில் நிற்காமல் இருங்க, அதில் உங்களுக்கு காரணம் இருக்குது. இடைத்தேர்தல்னா அது இடைத்தேர்தல்னு சொல்லிட்டு நிற்காமல் இருங்க. ஆனால் எதிர்ப்புவாதத்தை வைங்க. உலகத்திலேயே ஒரு கட்சியினுடைய தொண்டனை ஒரே வரியில் சொல்லிட முடியும்னா அது அதிமுகவுக்கு தான். தெரியுமா? அதிமுக தொண்டனை நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணணும்னா எம்ஜிஆர் அவர்கள் தீய சக்தி என்று சொன்னார், திமுக எனக்கு பிடிக்காது, இவ்வளவுதான் அவனுடைய ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் அவன் இஸ்லாத்தவன் கிறிஸ்துவன் ஹிந்துங்கிற கதையெல்லாம். அந்த மாதிரி ஒரு தொண்டர் படையை கையில் வச்சுக்கிட்டு எந்த ஒரு விஷயத்தையும், இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு 4-5 விஷயம் பேசுகிறேன், அண்ணாமலை அவர்கள் செய்த விஷயங்கள் சுருக்கமாக சொல்லிடுறேன். ஒரு பக்ரைனில் வந்து மீனவர்களுக்கு கடத்தி இது சிறை வைக்கிறாங்க. பேசுறது நான் அண்ணாமலை தான் பேசுகிறாரு. எடப்பாடி ஐயாவுக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது, ஏன்னா வேறு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது கட்சிக்குள்ளே. ஒரு வரி சொல்லிடுறேன், எடப்பாடி ஐயா மட்டும் இல்லைன்னா அதிமுக குடும்ப கட்சி கட்டுக்குள்ளே போயிருந்திருக்கும். அந்த விஷயத்துல எடப்பாடி நிகர் இல்லை, நான் மறுக்கல. ஆனா நீங்க போராட வேண்டாமா? நீங்க எதிர்கட்சியா இருந்து பண்ண வேண்டாமா? இந்த கேரளால இருந்து கழிவுகள்லாம் வருது, நீங்க வாயமுட்டு நீங்க சும்மா இருந்தீங்களா இல்லையா? அதுக்குதான் நான் தூய மாடத்துக்கு போன நாடு. அமைதியா இருக்காதீங்க. எம்ஜிஆர் மாதிரி, மோடி மாதிரி, அண்ணாமலை மாதிரி போராடுங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. திரு மணிகண்டன், நிறைவான கருத்து. நீங்க மோடி அவர்களும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒன்றுன்னு சொன்னா அரவக்குறிச்சி தேர்தலில் மோடியின் ராசி பெற்ற வேட்பாளர் அண்ணாமலையும் சொல்லிக்கோங்க. அங்க வந்து மோடியே மறைச்சிட்டு மோடியே மறந்துட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா எடப்பாடியார் ஆசி பெற்ற வேட்பாளர் தான் அண்ணாமலை வாக்குட்டாங்க. அப்ப அந்த நிலைமை தமிழ்நாடு இருக்குது. நீங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருக்கு பிறகு அதிமுக வாரிசு அம்மா தான், அவருக்கு பிறகு வாரிசு எடப்பாடியார் தான். இவர்கள் தான் அதிமுகவுடைய எம்ஜிஆர் பயன்படுத்தும் தகுதி பெற்றவர்களுடைய மற்றவர்களை யாரும் எந்த உரிமையும் இல்ல, தகுதியும் இல்ல. அதிமுக வாக்குகளை யாராலும் சிதைக்க முடியாது. 2026 எம்ஜிஆருடைய ஆட்சியை நிறுவி எடப்பாடியார் முதலமைச்சராகி அது நிறுவனம். தேங்க்யூ சார். திரு கேசிபி, ஒரே வரி தான் நேரம் இருக்கு, ரொம்ப டைம் இல்ல, குறுக்கிட விரும்புறீங்க, பட் ஐ டோன்ட் ஹேவ் மச் டைம். இல்ல திரு ரவி போற போக்குல எடப்பாடி இல்லைன்னா குடும்ப கட்சி ஆயிருக்குன்னு சொல்றாரு. ரெண்டாவது, எடப்பாடி பழனிசாமியுடைய பலகீனத்தால தான் இன்றைக்கு அதிமுக இந்த தேர்தல் வாக்கு வங்கி. நீங்க எடப்பாடி பழனிசாமியோட பலகீனம் என்பது வேறு, அதிமுகவுடைய பலவீனத்தை தான் சொல்றாரு. நீங்க சொல்றதா அவரு சொல்றாரு, செய்யாதீங்க. நீங்க சொல்றதா அவரு சொல்றாரு. ஆரம்பத்துல ஒரு வரி பாராட்டினார். ஓகே ஃபைன், நான் அதே நிறைவு கருத்தை எடுத்துக்கிறேன். திரு நாகராஜ், ஒரு வரி எதா இருந்தார்? இல்லை, இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்றாரு. அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் உண்மை வெளியே வந்திருக்கிறது. கோ பேக் மோடி என்று சொன்னவர்கள் இன்றைக்கு வரவேற்கிறார்கள், வாழ்த்துகிறார்கள். தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றம் மோடி அவர்களுக்கு அவர் மரியாதை உயர்ந்திருக்கிறது, மக்களை வரவேற்க ஆரம்பித்து விட்டார்கள். இது அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் தான் உண்மையை பேசுகிறார், உண்மையை ஆதாரத்தோடு சொல்லுகிறார். தேங்க்யூ. நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி. முடிச்சிட்டேன் ஐயா, நிகழ்ச்சியே முடிஞ்சிருச்சு. பங்கேற்று கருத்து தெரிவித்த நால்வருக்கும் நன்றி, பார்த்து உங்களுக்கும் நன்றி. நேயர்களே, வணக்கம்.